இடைக்கால பொருத்தம் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒரு காமெடியாக இருக்குது. அமெரிக்கா வந்து இதை ஒத்துக்கிருச்சு, இஸ்ரேல் இதை ஒத்துக்கிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து தகவல் வந்துச்சு. எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணாங்க. அந்த மை காயருக்குள்ளே அடுத்து ஒரு 1 ஹவர்லேயே இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, நான் இந்த இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, லெபனான் வந்து நான் விட மாட்டோம், அங்கே அடிப்போம் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சு முந்தா நாள் மட்டும் வந்து 300 பேருக்கு மேலே வந்து கொண்டிருக்காங்க. அப்போ சீஸ்ஃபயருக்கு என்ன அர்த்தம்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமைதி பேச்சுவார்த்தைகளை கொண்டு வரணும்னு அமெரிக்கா நினைக்கல. அமெரிக்காவுக்கு வந்து அவங்க வந்து திரும்ப எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி திரும்ப சேகரிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஈரான் அமெரிக்கா 2 பேரும் பேச போகிறாங்கன்னா, ஆனால் இதுக்கு முக்கியமான ஊற்றுக்கண் யார் அப்படின்னு இஸ்ரேலை விட்டு போட்டு பேச போகிறாங்களாம். அப்போ இந்த இதுவே வந்து என்னமோ ஒரு பெரிய நாடகம் மாதிரி தெரியும். இத்தாலி என்ன பண்ணியிருக்கான், என்னோட இது அங்கே இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, அதை அடிச்சிட்டீங்க, அதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் வந்து யாரோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது? ஃப்ரான்ஸோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது. ஃப்ரெஞ்சுக்காரன் நிறையா இருக்காங்க, அவங்க என்ன மணி ஆகிட்டு இருக்காங்க. 28 பேர் செத்தா வச்சுருக்காங்க. அது பூரா வந்து நிறைய அந்த சயின்டிஸ்ட்டும் அங்கே இருக்கிற வீரர்களும் செத்தா சொல்கிறாங்க. பொதுமக்கள் அடித்து 1000 பேர் செத்துனாங்கன்னு வச்சுக்கல, அதை கண்டனம் பண்ணுங்க. 300 பேருக்கு மேலே கொண்டாங்களே, அதுக்கு வந்து சைனா வந்து கண்டனம் தெரிவிச்சுருக்காங்க. வெறுமனே ஒரு பேப்பரில் கண்டனம் தெரிவித்து என்ன ஆக போகுது? ஒருவேளை இந்த உடன்படிக்கை ஏற்படலை, நீங்கள் சொல்கிற மாதிரி நாடகம் இருக்கு, என்னோடது ஏற்படாது. அது அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் சார்? என்ன வேணாலும் நடக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா இந்த இஸ்ரேல் போரை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கிறோம். இப்போது உலகமே எதிர்பார்த்தது எப்போது இந்த போர் நிறுத்தம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது 2 வாரங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்குது. இப்போ பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கிறாங்க ஈரானும் அதே போல் அமெரிக்காவும். பாகிஸ்தான் தொடர்போடு இது நடக்க இருக்குது. இந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு ஈரானுடைய கோரிக்கைகளை, அந்த உடன்படிக்கைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இது ரொம்ப முக்கியமாக வந்து போர் நிறுத்தம், அது இடைக்கால போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒரு காமெடியாக இருக்குது. ஏன் காமெடியாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, போர் நிறுத்தம் யாராருக்கு வரணும், யாரெல்லாம் போரில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்குள்ள போர் நிறுத்தம் வரணும். சரி, இப்போ போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை இருக்குல்ல, இஸ்லாமாபாத்தில் வச்சு பாகிஸ்தானோட தலைமையில் அவர் ஆசிஃப் முனியர் அண்டு ஷாபாஸ் ஷரீப் பிரைம் மினிஸ்டர் அண்டு இராணுவ அமைச்சர், ஓகே, இராணுவ தளபதி, அவங்களுடைய தலைமையில் யார் போகணும்? ஒன்று ஈரான், இன்னொன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல். ஓகே, இந்த 3 நடந்து முக்கியமாக வந்து போரில் இருக்கிறது. அது இல்லாமல் இந்த போரில் பாதிக்கப்படுற நாடு இருக்குல்ல, அது எது? சவுதி அரேபியா, UAE அப்படின்னு GCC கண்ட்ரிஸ், 6 நாடுகள். அது போக அந்த பக்கம் ஈராக், ஏன்னா அங்கே வந்து அங்கே இவங்களோட அமெரிக்காவோட தளம் வச்சுருக்காங்க, அதில் வந்து அடிச்சிருக்காங்க. சரி, அவங்களோட விட்டுடலாம். இந்த GCC அடி வாங்கிட்டு இருக்கு, ஆனால் திருப்பி வந்து தாக்கலை. பட் நேற்று முந்தா நாள் வந்து இவங்க அந்த பீஸ் டாக்ஸ் வந்த உடனேயே அறிவித்த உடனேயே முந்தா நாள் வந்து UAEலேருந்து ஒரு மிராஜ் போச்சுன்னு சொன்னாங்க. அங்கே ஈரானோட ஒரு லாவான் தீவு வந்து தாக்குனதாக சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போது ஒரு மாதிரி சீஸ்ஃபயர் வந்துருச்சு அப்படின்னு என்ன நடக்கணும்? இஸ்ரேல் அங்கே யாரையும் அடிக்கக்கூடாது, ஈரான் இங்கிட்ட யாரையும் அடிக்கக்கூடாது, இஸ்ரேல் மேலே ஈரான் அடிக்கக்கூடாது, ஈரான் மேலே இஸ்ரேல் அடிக்கக்கூடாது. அது போக இஸ்ரேல் மேலே இந்த ஈரானோட இவங்க இருக்காங்க இல்லையா, ப்ராக்சிஸ், இவங்க ஹிஸ்புல்லாவோ ஹவுத்திஸோ ஹமாஸோ வேறு யாரும் அடிக்கக்கூடாது. அப்புறம் அமெரிக்கா வந்து அவங்களுடைய தளங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட்ஸில் அப்படியே இருக்கணும் 15 நாளைக்கு. ஓகே, ஹார்மோஸ் வந்து அது வரைக்கும் திறந்து விட்டுருன்னு சொல்லியாச்சு, திறந்து விட்டாங்க. இதுதானே பீஸ்டாக்ஸுக்கான சீஸ்ஃபயர். சரி, அப்போ சீஸ்ஃபயர் நடந்துச்சா? முந்தா நாள் நைட்டு, அதாவது முந்தா நாள் காலையில் வந்து சீஸ்ஃபயர் 5 மணிக்கு சொல்லிட்டாங்க, 7 மணி சொல்லிட்டாங்க, சீஸ்ஃபயர் வந்துருச்சு, அமெரிக்கா வந்து இதை ஒத்துக்கிருச்சு, இஸ்ரேல் இதை ஒத்துக்கிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து தகவல் வந்துச்சு. எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணாங்க. அந்த மை காயருக்குள்ளே அடுத்து ஒரு 1 ஹவர்லேயே இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, நான் இந்த இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மற்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் லெபனான் வந்து நான் விட மாட்டோம், அங்கே அடிப்போம் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்து முந்தா நாள் மட்டும் வந்து 300 பேருக்கு மேலே வந்து கொண்டிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. 300 பேருக்கு மேலே. அப்போ சீஸ்ஃபயருக்கு என்ன அர்த்தம்? அது வந்து என்னது, வெங்காயமாக புண்ணாக்கா விளக்கெண்ணையா, அது என்னது சீஸ்ஃபயருங்கிறது? ஏன் இவ்வளோ ஹார்ஷான இதில் பேசுகிறேன் அப்படின்னா, இவங்க பண்ணுறது சீஸ்ஃபயர்,
அப்புறம் பீஸ் டாக்ஸ். பீஸ் டாக்ஸ் வந்து யார் யாருக்கு பிரச்சனை அவங்க தானே பீஸ் டாக்ஸ் வரணும். இந்த 3 நாடு ஓகே, இந்த ஜிசிசி கண்ட்ரி விட்டுருக்கான், அவன் இடையில அமெரிக்காவால் அடி வாங்கிட்டு இருக்கான், சரி அவங்க கூட விட்டுருங்க. மெயின் ஆளாக இருக்குது அமெரிக்கா, ஈரான் அண்ட் இஸ்ரேல். இப்போது பீஸ் டாக்ஸில் நான் முந்தானில் வந்து எனக்கு வந்த தகவல் என்ன வந்துச்சு, பீஸ் டாக்ஸ் இல்லை, கேன்சல் வந்துச்சு. ஹர்மோஸ் ஜலசந்தியை திரும்ப மூடிட்டோம் வந்துருச்சு. அப்போ ஹர்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பீஸ் டாக்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லி வந்த தகவல் இருக்கு இல்லையா, அந்த தகவல் வந்து திரும்ப மறு உருவாக்கம் பண்ணி பீஸ் டாக்ஸில் இஸ்ரேல் இல்லை. அப்போ என்ன வெண்ணைக்கடா நீங்கள் வந்து பீஸ் டாக்ஸ் வைக்கிறீங்க? இப்போ யூஎஸ் இஸ்ரேல் கம்பைன் டுகெதர் அட்டாக்கிங் ஈரான். ஓகே, ஈரான் இஸ் ரிட்டாலியேட்டிங் ஆர் அட்டாக்கிங் பேக் இஸ்ரேல். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட நிலைகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது இந்த பீஸ் டாக்ஸில் இஸ்ரேல் இல்லையா, அவங்க வந்து லெபனானை பூரா இன்னும் அடின்னு அடிப்பாங்களாம். அடுத்து வந்து ஹவுத்திஸ் அடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். இப்போ பீஸ் டாக்ஸ் இங்கே வந்து இஸ்லாமாபாத்தில் இன்றைக்கி இப்போ காலையில் 10ஆம் தேதி இன்றைக்கி காலையில் அவர் அப்பாஸ் ஆராக்சி, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தர், ஓகே, 2 பேர் வந்து கிளம்பி போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பாதுகாப்பு. ஏன்னா அப்பாஸ் ஆராக்சி இன்றைக்கி வந்து ஈரானோட முகமாக இருக்கிறார் வெளியில். எல்லாரும் என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, அமெரிக்கா இதில் வந்து எப்படியாவது அமைதிக்குள்ளே கொண்டு வரணும், இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்குள்ளே கொண்டு வரணும்னு அமெரிக்கா நினைக்கல. அமெரிக்காவுக்கு வந்து அவங்க வந்து திரும்ப எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி திரும்ப சேகரிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா எல்லாமே அங்கங்கே அவங்களுடைய நிலைகளை பூரா அடிச்சிட்டாங்க, திரும்பி வந்து எல்லாத்தையும் சேகரித்து வைக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் லெபனான் அங்கே வந்து இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கனால எங்களோட ஆட்கள் எங்களோட ஆயுதங்கள் எதுவுமே நான் வந்து வெளியேற்ற மாட்டோம், நாங்கள் வந்து அப்படியே ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்போம், எனி டைம் அடிக்கிறது தாக்குறதுக்கு தயாராக வச்சுட்டு இருப்போம்னு இது ட்ரூஸ் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அவங்க இதில் எல்லாம் பக்கமாக அவங்கள்ட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அமைதியெல்லாம் விரும்பலவங்க திரும்ப ஈரானை வந்து இன்னும் பலமாக தாக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பீஸ் டாக்ஸ் வந்து ஒரு காமெடி நிகழ்வு. அது பீஸ் டாக்ஸின்ற பேரில் இவங்க வந்து நேற்றே என்ன வந்துச்சு, இவங்களோட 10 அம்ச கோரிக்கை, இங்கேருந்து எல்லாத்தையும் கிளப்பி போயிடணும், அதுக்கப்புறம் ஹார்மோஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், நாங்களும் ஈரானும் ஓமானும் சேர்த்து நாங்கள் பேசிக்கிடுவோம், அதுக்கப்புறம் ப்ராக்சிஸ் யாரையும் வந்து தாக்கக்கூடாது, என்ரிச் பண்ணதை கேட்கக்கூடாது, மிசைலை பற்றி பேசக்கூடாது, இப்படின்னு என்னென்னவோ பேசுனாங்கல்ல. இந்த 10 அம்ச கோரிக்கை வந்து வாங்கணுன்னு அப்படியே புறங்கையால் தூக்கி குப்பையில் போட்டதா எல்லா சேனல்லையும் வந்துருச்சு. நான் சொல்லலை, அமெரிக்க சேனல் இருக்கட்டும், யூகே வட இருக்கட்டும், அல்ஜசீரா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துருச்சு. அமெரிக்கா தூக்கி குப்பையில் போட்டுருச்சு. ஆனால் பாகிஸ்தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நாங்கள் வந்து சொல்லி இங்கே போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு. அது வந்து ஈரானுக்கும் தெரியும். ஆனால் இப்போ ஈரான் வந்து என்ன காரணத்துக்காக அங்கே இஸ்லாமாபாத்துக்கு போயிருக்காங்க பீஸ் டாக்ஸில், ஈரான் அமெரிக்கா 2 பேரும் பேச போகிறாங்களாம். ஆனால் இதுக்கு முக்கியமான ஊற்றுக்கண் யார் அப்படின்னு இஸ்ரேலை விட்டு போட்டு பேச போகிறாங்களாம். இந்த 2 பேரும் பேசி என்ன செய்ய போகிறாங்க, உங்களுக்கு எனக்கு சண்டை, நம்மளை சமாதானப்படுறதுக்கு உங்களை என்னையை விட்டு போட்டு அல்லது உங்களை விட்டு போட்டு ஏன்ட்ட வந்து இன்னொருத்தர் பேசினா என்ன அர்த்தம்? அப்போ இல்லை, உங்களுக்கு சொன்னா கூட மத்தியஸ்தம் பண்ணுற வந்து உங்களை என்னையை சேர்த்து வச்சுல பேசணும். அப்போ இந்த இதுவே வந்து என்னமோ ஒரு பெரிய நாடகம் மாதிரி தெரியுது மொத்தத்துக்கு. முந்தா நாள் வந்து என்ன தகவல் வந்துச்சு, இந்த பீஸ் டாக்ஸுக்கு இவங்க பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் அந்த இராணுவ தளபதியும் முக்கியமான காரணமாக இருந்தது. அதை வந்து ஈரான் நம்பலை, சைனா வந்து இன்வால்வ் ஆகி வந்தால் சொன்னாங்க. சைனா இன்வால்வ்மெண்ட் என்னாச்சுன்னு தெரியல. ரஷ்யா வந்து பயங்கரமாக இதை கொடுக்குறோம், என்னமோ சாத்தான் 2ங்கிற ஒரு இதை கொடுக்க போகிறோன்னாங்க. அப்புறம் வந்து பயங்கரமாக இப்போ வந்து எதிராக அறிக்கை விட்டுருக்காங்க. சைனா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்காங்க. அறிக்கை என்னடா செய்யும்? இவன் இஸ்ரேலை தான் அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்கானே. அதை இப்போது உலக நாடுகள் ஒன்று இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இப்போ மற்ற நீங்கள் ஜாதி மதம் இனம் எல்லாம் விட்டுருங்க, சம்பந்தமே இல்லாமல் பெய்ரூட்டில் போட்டு அப்பாவி ஜனங்களை போட்டு 300 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க, இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, உலக கலிஃபாங்கிற அந்த ஆக்டர்ஸ் கூட அந்த வீடியோலாம் போட்டு அந்த நாட்டுக்காரி, லெபனான்காரி அவ சொல்ல ஒரிஜினலாக. ஓகே, அவன் வந்து ஏற்கனவே சொன்னதை வந்து முன்னாடி அந்த ஆரம்பத்தில் அடிக்கும்போது காசாவுக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கண்டன குரல் எழுப்புனாங்க. உடனே அவங்க பேரில் வந்து நிறையா ஆடுக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்கல்ல, சைன் பண்ண கம்பெனியெல்லாம் யூதர்கள் கம்பெனி பூரா கேன்சல் பண்ணாங்க, பல கோடிகள் கேன்சல் பண்ணாங்க. அவள் என்ன சொன்னான்னா, எனக்கு அந்த பணம் தேவையில்லை, இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த சொல்றதுக்கு அது பயங்கர வீரியமாக போச்சு. அவங்க வந்து ஒரு என்னது நீலப்பட நடிகை, பான் ஸ்டார் தான். ஆனாலும் அந்த மனசு, அந்த ஸ்டாருக்குள்ளே ஒரு மனசு இருக்குல்ல, இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்களே எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு
இப்போ நம்ம கேள்வியே என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த எண்ணெய் பிரச்சனை, எல்லா உலக நாடுகள் பூரா வந்து ஆயில் பிரச்சனை வந்துருச்சு. ஹர்மோஸை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாபல் மத்திய இப்போ க்ளோஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது பீஸ் டாக்ஸ் ஒரு இடத்துல வந்திருக்கா. அதில் நான் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்காரன் வந்து அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே 300 பேருக்கு மேலே செத்துருக்காங்களே. உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு வந்து கண் இல்லையா? சரி, அதே இது வந்து அப்படியே வந்து இஸ்ரேலில் பொதுமக்கள் இருக்கிற இடத்த பொதுமக்கள் குழந்தைகள்லாம் கொண்டாங்கன்னு வச்சுக்கலேன். நம்ம நிலைப்பாடு இதுதான். எப்போ ஏன்டா கொள்றாங்க? அது ஈரானாக இருந்தாலும் சரி, ஹவுத்திஸாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நம்ம பதவிதப்புங்க. அந்த சின்ன குழந்தைய அப்பாவி ஜனங்க என்னடா பண்ணாங்க? இப்போ போட்டு அடிச்சிருக்கானே, அவனை வந்து ஏன்னு கேட்க ஆள் இல்லையா? இட்டாலி என்ன பண்ணியிருக்கான்? என்னோட ஆள், என்னோட இது அங்கே இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, அதை அடிச்சிட்டேங்க, அதனால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட இவங்களுக்கு அங்கே இட்டாலியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் வந்து யாரோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது? ஃப்ரான்ஸோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது. ஃப்ரெஞ்சுக்காரன் நிறையா இருக்காங்க. அவங்க என்ன மணி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பீஸ் டாக்ஸ் வந்த உடனேயே என்ன பண்ணிட்டாங்க? இந்தியா வந்து வெளியுறவு அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கு? ஈரானில் இருக்கிற அத்தனை இந்தியரும் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈரான் வந்து பெருசாக வந்து தாக்குதலுக்கு உள்ளாக போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தானே. சரி, வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியேறக்கு என்ன வழிவகை வச்சுருக்காங்க? ஃப்ளைட் அனுப்புகிறாங்களா? கப்பல் அனுப்புகிறாங்களா? என்ன பண்ணுறாங்க? வேறு என்ன ஐடியா இது பண்ணுறாங்க? வெளியேறுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டால் போதுமா? எப்படி வருவாங்க? இந்த மாதிரி கோவிட்டில் வந்து எல்லாம் ஊர் வந்து சேருங்க அப்படின்னா பூரா வந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாங்கல்ல, செத்தாங்களே. அப்போ இந்த 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 அரசு வந்து ஒன்றும் கண்டுக்கலை. அப்புறம் அங்கே வந்து 300 பேர் இப்போ கொண்டிருக்காங்களே. ஒரு வார்த்தை நம்ம நாடு அதாவது எப்படின்னா, அதே இது வந்து ஈரான் வந்து இவன் அடிக்கிறாங்கல்ல, குழந்தைகளை பொதுமக்களை கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் 28 பேர் செத்தா வச்சுருக்கான். அது பூரா வந்து நிறையா அந்த சயின்டிஸ்ட்டும் அங்கே இருக்கிற வீரர்களும் செத்தா சொல்கிறாங்க. பொதுமக்கள் அடித்து 1000 பேர் செத்துனாங்கன்னு வச்சுக்கல, அதை கண்டனம் பண்ணுங்க. 300 பேருக்கு மேலே கொண்டாங்களே, நேற்று கொண்டாங்கல்ல. அப்போ இந்தியா வந்து என்ன நடுநிலை எண்ணத்தை வைக்குது? இந்தியா அதுக்கு வந்து சைனா வந்து கண்டனம் தெரிவிச்சுருக்காங்க. வெறுமனே ஒரு பேப்பரில் கண்டனம் தெரிவித்து என்ன ஆக போகுது? அவனுக்கு தான் பயம் இல்லையே. ரத்த காட்டேரியா வந்து ஒரு மாதிரி கோரப்பல்ல காமிச்சு பூரா கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாடு அவனுக்கு வந்து இது கண்டனம் பண்ணல. அந்த இப்போ கண்டனம் பண்ணல, அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை போய் பேச போகிறாங்களாம். ஏற்கனவே தூக்கி போட்டாங்க. ஆல்ரெடி வந்து ஈரான் அதை போட்டு பொசுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் பேச்சுவார்த்தையில் போய் என்னத்தை வந்து கிளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அமெரிக்கா வந்து யார் யார் வர்றது? அங்கே வந்து டேவிட் விட்காஃபா, அந்த ஆள் குஷ்னரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆள், மொத்தம் 3 பேர் அங்கேருந்து வர்றாங்க. சரி, இப்போ பாகிஸ்தானை பொறுத்த இப்போ அறிக்கையை பார்க்க முடிஞ்சுச்சு. மனித குலத்துக்கு எதிரான விஷயங்களை இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது. ஸ்பெயின் சொல்லுது, இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இஸ்ரேல் தான் பட்டு நாங்கள் பொருளாதார தடைகளாக உலக நாடுகள் எடுத்துகிட்டு போய் இஸ்ரேலில் போடணும், உலக நாடுகள்லாம் பொருளாதார தடை போடணும் அப்படிலாம் பேச வந்திருக்காங்க. இப்போது ஏற்கனவே உலக நாடுகள்லாம் கொந்தளிப்புல பெரிய பாதிப்பில் இருக்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை அமைதி நிலை வரும்போது இஸ்ரேல் இப்படி பண்ணுறதுங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? எங்கே திரும்பினாங்க? கிழிச்சாங்க உலக நாடு. நேரம் திரும்பி இருக்கணுமே. அதாவது முந்தா நாள் காலையில் தானே வந்துச்சு இந்த மாதிரி பீஸ் டாக்ஸுக்கு அக்ரி பண்ணாங்க. 10 அம்ச கோரிக்கையை கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் போர் நிறுத்தம் சொல்லியாச்சுல்ல. போர் நிறுத்ததுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அடிக்கிறாங்கல்ல. இப்போ உலக நாடெல்லாம் பிடிங்கிட்டா இருக்காங்க. நேரம் பண்ணி ஆக்ஷன் எடுத்துக்க வேண்டாம்? இல்லை, எப்படி இருந்தால் இஸ்ரேல் வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிறத இஸ்ரேல் பண்ணுதுன்னா அது பலியாகிற மாதிரி ஆயிடாதா? யார் பலியாகிறது? ஈரான் வந்து. இல்லை, இப்போ ஈரான் வந்து என்ன, இப்போ இங்கே பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு போகிறாங்க? ஈரான் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. லெபனான் வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் நாங்கள் வந்து ஒத்துக்கோன்றாங்க. லெபனான் வந்து அடித்தா நாங்கள் வந்து இதில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க? இல்லை, பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமே இல்லையே. இவங்க தான் ரூட் காசே இவங்க தான். அதை விட்டு போட்டு அமெரிக்காவோட போய் என்னத்தை பேச்சுவார்த்தை பண்ணுறாங்களா? அமெரிக்காவோட போய் உண்மையிலே இது பெரிய நாடகமாக தெரியுது எனக்கு. அது இப்போ நாடகத்தில் வந்து ஒரு முக்கியமான அங்கம் வந்து பாகிஸ்தான். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த இருக்கிற இழப்புக்கெல்லாம் சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நேரம் தேவைப்படுறது வந்து அமெரிக்கா. அந்த நாடகத்தில் ஈரானும் ஒரு அங்கமோ அப்படின்னு தோணுது. இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இந்த இடைக்கால போர் நிறுத்தம் இதுவெல்லாம் வந்து எங்களுக்கு உடன்பாடே இல்லை, அது இன்னொரு போருக்கான ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான ஸ்பேஸுங்கிறது அப்பாஸ் அராக்சி சொல்லியே நம்ம கேட்டிருக்கோம்ல. இதையெல்லாம் உணர்ந்த அப்பாஸ் அராக்சி, இது பெரிய ஆபத்தை விளைவிக்குன்னு உணர்ந்த அப்பாஸ் அராக்சி, அதையெல்லாம் தாண்டி இதுக்குள்ளே போகிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு வியூகம் இருக்குன்னு தானே? என்ன வியூகம் இல்லை, ஏதோ பயம் இருக்குன்னு அர்த்தம். என்னமோ நடக்க போகுது. என்னென்னா அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இஷ்யூ இப்படியே இதே மாதிரி வந்து இறுக்கி பிடிச்சிட்டு போனால் அவங்க வந்து அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்திடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது.
அமெரிக்காவுக்கு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டான். அமெரிக்காவுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. கடல்லேருந்து போக முடியாது, வானத்துலேருந்து வந்து அடிக்க முடியாது, எல்லாத்தையும் திருப்பி அடிச்சாங்கல்ல, அடிக்க முடியாது. தரைப்படை வந்து உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா தரைப்படை போனால் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகிடுது. ஒருத்தர் கூட உயிரோடு திரும்ப மாட்டான். 1,00,000 பேர் வந்தால் கூட 1,00,000 பேரும் பணமாக தான் போவான். அப்போ அமெரிக்காவில் கொந்தளிப்பு ஜாஸ்தியாகிடும். தரைப்படையை போகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி அங்கே தலைமை கிரவுண்ட் ஃபோர்ஸோட சீஃபே சொல்லியாச்சு. அவனை சேக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சூழலில் அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே இருந்து ஈரான் மேலே அணு ஆயுதத்தை போடுறது தான். அந்த இதை தவிர்க்கிறதுக்காக வந்து இவங்க கொஞ்சம் அனுசரிக்கிறாங்களான்னு ஒரு டவுட்டு. ஈரான் அதை தவிர்த்துக்குவோம், நம்ம கொஞ்சம் அனுசரிச்சுக்குவோம் அப்படின்னு இறங்கி வர்றாங்களா? அப்போ அமெரிக்காவோட அணு ஆயுதத்துக்கு ஈரான் வந்து பயந்துட்டாங்களா? அப்போ ஈரான் அப்படி பயந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து அடக்கவே முடியாது. இஸ்ரேல் அடக்கன்னா இந்நேரம் போட்டு இஸ்ரேலை பொசிக்கிருக்க வேண்டாம், அணு ஆயுதம் வேண்டாம். இப்போது இன்றைக்கி வந்த தகவல் என்ன வந்து தெரியுமா? அங்கே இஸ்லாமாபாத்தில் இவங்களோட நம்ம பாகிஸ்தான்கிட்ட வந்து என்னத்தை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட 15,000 மிசைல் இருக்குது, மொத்தம் 30,000 ட்ரோன் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை வந்து அப்படியே வந்து சிஐஏவுக்கு அவங்க கன்வே பண்ணி அது வந்து வெளியில் வந்து எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருச்சு. சரி, 15,000 இது வச்சுருக்காங்கல்ல, இப்போ இவங்க தான் விட மாட்டாங்க. இப்போ போர் நிறுத்தத்தை வந்து 15 நாள் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா ஓகே சொல்லியிருக்கான். ஆனால் எங்கள் நம்ம ஆயுதங்கள் பூரா அப்படியே நிற்கும், எல்லாம் ரெடியாக இருப்போம், எனி டைம் அடிக்கிறதுக்கு தயாராக இருப்போம்னு சொல்லியிருக்கான் அமெரிக்கா. இவங்க வந்து ஹர்மோஸை முடியும்னு சொன்னாங்க. அப்போ பேச்சுவார்த்தைக்கு போகிறவன் இந்த 15 நாள் போர் நிறுத்தத்தை ஓகேன்னு சொல்கிறவன் ஹர்மோஸ் எதுக்கு க்ளோஸ் பண்ணணும்? இவங்க பண்ணுறதே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குல்ல. நான் பேச்சுவார்த்தைக்கு போவேன், 15 நாளில் வந்து பீஸ் டாக்ஸ் இது சீஸ்ஃபயர் ஒத்துக்குருவேன், ஆனால் ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவேன், இஸ்ரேலை வந்து கண்டுக்க மாட்டேன். அப்போ இது ஒரு மாதிரி மிக்சடாக தெரியல. இந்நேரம் சரி ஓகே, இஸ்ரேல் வந்து ஒத்துக்கறல, இந்த சீஸ்ஃபயரில் இஸ்ரேல் வந்து கலந்துக்கறல, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர் இல்லை அப்படின்னு வச்சுக்கலேன். இஸ்ரேல் மேலே வந்து ஒரு 500 ஏவுகணை போட்டுக்க வேண்டியது இந்நேரம். கேட்டால் அமெரிக்கா உங்களுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இருக்குது, இஸ்ரேல் பேச்சுவார்த்தை இல்லை, அவங்க 300 பேரை கொண்டிருக்கான், நாங்கள் வந்து என்ன போட்டு தாளிக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ ஏதோ ஒரு நாடகம் நடக்குது இதில். நேற்று பார்த்தா யுஏஇ வந்து அவனோட மிராஜ் 2009 அப்படின்ற அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டு, அதை வச்சு அங்கே லாவன் ஒரு தீவில் பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. நேற்று தெரிஞ்சு போச்சு, இது ஈரானோட தீவு. அது யுஏஇ அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு முதல்ல வந்து இஸ்ரேல் அடிச்சான்னு சொல்லி பேச்சு வந்துச்சு. அப்புறம் பார்த்து யுஏஇ தான் அடிச்சான்னு சொல்லிட்டு பக்காவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நேற்று 2 நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 300 ட்ரோன் வந்திருக்காங்க அங்கேருந்து யுஏஇக்கு. 300 நம்ம வந்து எண்ணி பார்க்குறது இல்லை, நம்ம வந்து தகவல் தான். கிட்டத்தட்ட ஒரு 40-50 மிசைல், 200-300 ட்ரோனு வந்து எல்லாத்தையும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுஜராவில் வந்து பெட்ரோகெமிக்கல் இது தான் நேற்று அடிச்சிருக்காங்க. அங்கே நிறைய எரிஞ்சிட்டு இருக்கு, மக்கள்லாம் ஓடுறாங்க, அதோட வீடியோலாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போ ஈரான் வந்து யுஏஇ அடிக்கிறான், குவைத் அடிக்கிறான், கத்தார் அடிக்கிறான், சவுதி அடிக்கிறான், ஏன் இஸ்ரேல் அடிக்கலை? இப்போ பயமா? ஒரு கேள்வி அதானே. நம்ம பேசுகிறது என்னென்னா, நமக்கு உள்ள சந்தேகம், நம்ம படித்து அதை கலெக்ட் பண்ண அந்த டீட்டெயில். இதில் 15 நாள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறேன், ஹர்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். காரணம் இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயரில் ஒத்துக்கறல, அவன் வந்து லெபனானை அடிக்கிறான். லெபனானை வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் இந்த சீஸ்ஃபயர். சரி சார், இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, ஒருவேளை இந்த உடன்படிக்கை ஏற்படலை, நீங்கள் சொல்கிற மாதிரி நாடகம் இருக்குது, என்னோடது ஏற்படாது, அது அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் சார்? திருப்பி அடிப்பாங்க, திருப்பி பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும், பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆப்ஷன் ஏ, ஈரான் இன்னும் வந்து அரபு நாடுகள் இன்னும் ஜாஸ்தி அடிக்கலாம், ரொம்ப எஸ்பெஷலி சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ ரொம்ப ஹெவியாக தாக்குதல் நடத்தலாம், கட்டடங்கள்லாம் இடிபடுற அளவுக்கு தாக்குதல் நடத்தலாம். ஏ, ஆப்ஷன் ஏ. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இன்னும் வேறு ஏதாவது வந்து முக்கியமான அந்த நீர்நிலைகள், பெட்ரோகெமிக்கல், ரிஃபைனரிஸ், பவர் பிளான்ட்டு, இந்த மாதிரி இடங்களை மட்டும் தாக்குதல் நடத்திட்டு விட்டுடலாம். அப்புறம் உடன்பாடு ஏற்படல, இனி அடுத்த டாக்கு வந்து பீஸ் டாக்கு வந்து இன்னும் ஒரு 10 நாளில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நாளைக்கு வந்து அமெரிக்காவுக்கு அவகாசம். இவன் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறதா வேணாமான்னு யோசிப்பாங்க. இந்த 15 நாள் வரைக்கும் தாக்குதல் நடத்த வேணான்னு இப்போ வச்சாங்கன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் இது ஏறி போயிடும், இன்னும் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து என்ன பிளான் தெரியுமில்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கெல்லாம் நம்ம பேசுகிறது எல்லாமே நான் நேராக போய் பார்க்கல, யாரும் நேராக போய் பார்க்குறதில்ல. ஓகே, எல்லாம் அங்கேருந்து கிடைக்கிற தரவுகள் எடுத்து கலெக்ட் பண்ணுறது தான். சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு பண உதவி பண்ணி
அந்த இஸ்ரேல் வந்து ஹவுத்திஸை போட்டு தாக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஹவுத்திஸுக்கும் ஆகாது. ஏற்கனவே மேலே ஏமன் இருக்குன்னா அதோட பார்டர் வந்து சவுதி. அங்கே வந்து பெட்ரோகெமிக்கல் யான்பூவில் பெட்ரோகெமிக்கல்லாம் முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர சண்டை நடந்துச்சு. அப்புறம் ஹவுத்திஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி நீ நடிக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ ஹவுத்திஸ் வந்து போட்டு தாக்கி க்ளோஸ் பண்ணணும், நேரடியாக அடிக்காமல் இன்டைரக்டாக அவனுக்கு நிறையா உதவியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு நேற்று தகவல். அப்போ ஹவுத்திஸ் உண்மையில எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவன் பயந்து கிடக்கான். உண்மையிலே என்னென்னா ஏன் பயப்படுறான்னா, இன்றைக்கி பீஸ் டாக்ஸ் சொல்லி ஈரானுக்கு உடனே வர முடியாது, ஓகே சீஸ் ஃபயர்னு சொல்லி வர முடியாது, பீஸ் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இவங்களை போட்டு அவங்க வந்து மழை மாதிரி கும்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ பொறுத்த மட்டும் அவன் வந்து வீரர்களை அடிக்கிறது இல்லை, பொதுமக்கள், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல், நீர்நிலைகள், கரண்ட் இது அப்படின்னு பெட்ரோகெமிக்கல் இது, அந்த ஸ்டோரேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் அடிக்கிறான், சாக்ரிஃபைஸ் அடிக்கிறான். அவனுக்கு வந்து எல்லையே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் வந்து ஈரான் அடிச்சிருக்காங்களே, பொதுமக்கள் வாழ்ந்த இடத்தை அடிக்கவே இல்லை இது வரைக்கும், இன்க்ளூடிங் இஸ்ரேல். அப்போது இவங்க வந்து பார்த்து எல்லாம் எத்திக்ஸ் வந்து வார் எத்திக்ஸோடு அடிப்பாங்க. அவங்க வந்து எந்த எத்திக்ஸும்லாம் எல்லாத்தையும் அடித்து குழந்தைகள் முதற்கு நல்லா கொல்லுவாங்க. இந்நேரம் போட்டு அவங்கள வந்து ஒரு லட்சம் பேரை சாகடிச்சிருக்க வேணாமா இஸ்ரேலுக்காரனை? அப்படி அடிச்சுதான் வந்து இன்னும் லப்பன்னு வயிற்றுல வாயில அடிச்சுட்டு போவாங்கல்ல. அப்போது என்னமோ நடக்குது. இப்படி அடித்தா என்ன செய்வாங்க, அமெரிக்கா வந்து கடைசி ஆயுதமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் அப்படி நிதானித்து அமெரிக்கா வந்து ஓவராலாக வந்து அவனுடைய பொருளாதாரம் இருக்குல்ல அதை சரிச்சு விட்டு அதுக்கப்புறம் அடிப்போங்கிறதுக்காக இப்போ வந்து பணிஞ்சு போகிறாங்களோன்னு ஒரு டவுட் ஈரான். ஏன்னா ஈரான் வந்து நேராக ஈரான் கையில் வந்து எக்கச்சக்கமாக ஆயுதம் இருக்குது, அது இன்னும் பிரயோகப்படுத்திட்டே இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஆயுத நேரத்தை இதை நேரம் வந்து இஸ்ரேல் அடித்து முடிச்சிருக்கணும். அமெரிக்காவுக்கு ஒரு வழியே இல்லை, அப்படியே விக்கித்து போய் நிற்கிறான். எங்கே போனாலும் எதை சொன்னால் தொட முடியலை. அதுக்கப்புறம் அவனுடைய 440-450 கிலோ அந்த என்ரிச்டு யுரேனியம் இருக்குல்ல, எல்லோ கேக், அதை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவன் தான் ஃப்ளைட்டு கிளைட்டு எல்லாம் எரிச்சு விட்டு திரும்பி போனேன். அவனுக்கு 30,000 கோடி ரூபா லாஸ்ன்னு சொன்னாங்க. கேட்டால் வந்து ஒரு கர்னலை காப்பாற்றிட்டு வந்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அவன் பேரும் கிடையாது, ஃபோட்டோவும் கிடையாது, பேர் அது கதை. அந்த கதையை விட்டுட்டு இங்கே வந்து கொள்ளையடிக்க போனாங்க. ஃப்ளைட் வந்து மணலில் சிக்கிக்கிருச்சு, அந்த பழைய ரன்வேல சிக்கிக்கிருச்சு, வேறு வழி இல்லை. அவங்க IRGC தகவல் தெரிஞ்சு வந்து சேர்றதுக்குள்ளே இவங்களே ஷூட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க, முடிச்சிட்டாங்க. 2-4 ஒரு ரீப்பட்ரின்னு ட்ரோன் இருக்குல்ல, ட்ரோனு, அதுக்கப்புறம் பிளாக் ஹாக்குங்கிற 2 ஹெலிகாப்டரு, அதில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து அங்கே இருக்கிற ட்ரைபல் அவங்க அதை சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மிகப்பெரிய கூட்ஸ் கேரியர் இருக்குல்லையே, அந்த இது எல்லாம் சேர்த்து, அப்புறம் A-10 வார்த்தாக்குன்னு எல்லாம் சேர்த்து 10 ஐட்டம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்போ அதுலேயும் ஃபெயிலியரு. அப்போ எல்லாமே இதில் கப்பல் படையில் ஃபெயிலியரு, வான் படையில் ஃபெயிலியரு, F-35 2 அடிச்சிட்டாங்களே, அது போக வந்து இந்த தாடு சிஸ்டம் பேட்ரியாட்லாம் அதை பூரா அடித்து முடிச்சிட்டாங்களே. அப்போ எல்லா இடத்துலையும் ஃபெயிலியராக நிற்கிறான். இன்றைக்கி அவன் கையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தான்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ 100-200 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது, மொத்தமே இதாயிரும், சுடுகாடாயிரும். அப்போ அந்த இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ பீஸ் டாக்ஸுக்கு ஒருவேளை சம்மதிச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் இறங்கி வருவோன்னு ஈரான் இறங்கி வர்றாங்களோ அப்படிங்கிறது டவுட் எனக்கு. சரிங்க சார், இப்போ இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது, இதோட முடிவுகள் எப்படியா இருந்தாலும் இது உடன்பாடு எட்டுதா அல்லது தெரியாது. ஏற்கனவே பேச்சுவார்த்தை போய் முடித்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே தாக்குதல் நடந்துச்சு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு வரும் என்ன நடக்க போகுது என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் உலகம் முழுவதும் எதிர்பார்க்கறது ஒரு அமைதி நிலைக்கு வரணும், மீண்டும் இயல்பு நிலை. எல்லா வீட்டில் இன்றைக்கி ஹார்மோஸ் பிரச்சனை இருக்குது, நமக்கு இன்னும் கேஸ் பிரச்சனை வந்து தீராது, பெட்ரோல் பிரச்சனை வந்து இன்னும் தீராது. அப்புறம் ஏகப்பட்ட பெட்ரோல்னால் ஒரு இது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்லேருந்து மருந்து பொருளிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனை எதுவுமே தீராது, எல்லாம் வந்து எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. அவங்க பிரச்சனையில் வந்து இஸ்ரேல் பண்ணுற அந்த விஷயத்தினால உலகத்துக்கே பிரச்சனை. அப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து வெறுமனே கண்டனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, போட்டு அவனை தாக்கி அங்கே பொசுக்கி வரணும் அவங்கள. ஏன் இவ்வளோ ஆத்திரமாக சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை 40-50 வருஷமாக இதே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சரி, சப்போஸ் அவங்கள வந்து இப்போ ஹிஸ்புல்லா தாக்குறாங்களா, ஹிஸ்புல்லா பொசுக்கு பரவாயில்ல, நீ அமைதியை கொண்டு வா முதல்ல. சரி சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பகுதியை சந்திப்போம். கருத்துக்கு நடந்து நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.